எல்லாத்தையுமே சமைச்சு தான் சாப்பிட்றோம். நம்ம சமைக்காத உணவுகளை சாப்பிட்றதே கிடையாது. நிறைய காய்கறிகளை அப்படியே பச்சையா சாப்பிடலாம். வெண்டைக்காய் சாப்பிடலாம், கொத்தவரங்காய் சாப்பிடலாம், கோவக்காய் சாப்பிடலாம், வெள்ளரிக்காய் சாப்பிடலாம், கேரட் சாப்பிடலாம், வெள்ளை பூசணி, மஞ்சள் பூசணி, பழங்கள் எல்லாமே நம்ம அப்படியே பச்சையா சாப்பிடலாம். பழங்கள் சாப்பிட்றதுக்கு உப்பு காரம் போடணுமா என்ன? இந்த தேங்காய் அப்படியே சாப்பிடலாம். பல்லு இல்லை, அப்படியே தேங்காய் சாப்பிட முடியாது பாருங்க, துருவி வச்சிருக்கேன், துருவி சாப்பிடலாம். இந்த மாதிரி இயற்கை உணவு சாப்பிட்றப்ப தான் நமக்கு நிறைய நார்ச்சத்து கிடைக்கும். எப்போ பார்த்தாலுமே அரிசி சோறு, டிஃபன் ஐட்டம் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தால் நார்ச்சத்து அதில் அவ்வளவு கிடையாது. நிறைய கீரைகள் சாப்பிடணும், நிறைய காய்கறிகள் சாப்பிடணும், நிறைய சமைக்காத இயற்கை உணவுகள் சாப்பிடணும். இப்போதான் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக சரியாக ஆரம்பிக்கும். உடம்பு மாறவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு சமைத்த உணவையே திரும்ப திரும்ப நம்ம சாப்பிட்டு இருக்கோம். குறிப்பா தானியங்கள், இறைச்சி, முட்டை, பால், அதுல எங்க இருக்கு நார்ச்சத்து? அப்புறம் குடல் எப்படி சுத்தமாகும்? குடலை சுத்தம் பண்ற மாதிரி, குடலை தூய்மைப்படுத்துற மாதிரி கீரை, காய்கறிகள், பழங்கள் சாப்பிட்றது ரொம்ப சிறப்பு. வந்து பாருங்க இந்த சிஸ்டம்குள்ள, இதை சாப்பிட்டு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு அனுபவ அறிவு என்னங்கிறது தெரியும். யாரோ சொல்றதை கேட்டு நீங்க எதையும் நம்ப வேண்டாம். இயற்கை உணவுகளே நோய் தீர்க்கும் மருந்தாக மாறுகிறது.